இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றத்தையும் புரட்சியை ஏற்படுத்தின ஒரு வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கு தான் இந்தியாவில் போடப்பட்ட முதல் பொதுநல வழக்கு அப்படின்னு நீதித்துறை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை போட்டது யார், இந்த வழக்குனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீதித்துறையில் ஏற்பட்டது, இந்த வழக்கோட சாராம்சம் என்ன, இந்த வழக்கை போட்ட அந்த வழக்கறிஞர் பின் நாட்களில் என்னவா பேசப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். 2021 வெளிவந்து பெரிதும் பேசப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஜெய் பீம். இந்த ஜெய் பீம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா கண்ணு செங்கேனிக்காக ஒரு வழக்கு நடத்திட்டு இருப்பார் சூர்யா. இந்த வழக்குகளை பற்றிய உண்மைகளெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் நீதிபதி முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு டயலாக். அதாவது தாமதமாக வழங்கப்படுற ஒரு நீதி அப்படின்றது அநீதிக்கு சமமானது அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்வார். உண்மையிலேயே இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பொதுநல வழக்கு கூட தாமதமாக வழங்கப்பட்ட ஒரு நீதி, அதை எடுத்து போராடுற ஒரு பெண் வழக்கறிஞர். பின்னாளில் இந்த பெண் வழக்கறிஞர் பொதுநல வழக்கின் தாய் அப்படின்னு நீதித்துறையால் கொண்டாடப்படுறாங்க. அதாவது இந்தியாவில் பதியப்பட்ட முதல் பொதுநல வழக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹுசைனரா கார்ட்டூன் வர்சஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பீகார் 1979 அப்படிங்கிறது தான் அந்த பொதுநல வழக்கு. அது வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்புலையும் சரி, இந்திய நீதித்துறையிலையும் சரி பொதுநல வழக்கு அப்படின்றது எதுவுமே பதியப்படல. இல்லையே, 1978 கூட மேனகா காந்தி இந்திய ஒன்றிய அரசின் மீது ஒரு வழக்கு போட்டாங்களே, அது கூட பொதுநல வழக்கு தானே. அவங்களோட சுதந்திரம் பறி போச்சு, அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்துக்காக இந்திய ஒன்றிய அரசின் மீது ஒரு வழக்கு போட்டிருப்பாங்களே, அது கூட பொதுநல வழக்கு தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்திய நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய உரிமை போயிருக்கு, தன்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் கோர்ட்டில் அணுகின வரலாறு 1978 வரைக்கும் இருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட நபரோ அவரோட சொந்தக்காரங்களோ மட்டும்தான் வழக்கு அன்னி வரைக்கும் பதியப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் 1978க்கு அப்புறம் தான் முதலாக 1979 வருஷம் ஹுசைனரா கார்ட்டூன் வர்சஸ் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் பீகார் அப்படின்ற வழக்கு மூலயமா இதுக்கான ஒரு விடிவு பிறந்துச்சு. முதலாக ஒரு தேர்ட் பர்சன், அதாவது ஒரு மூணாவது நபருக்காக ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் போடப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த பொதுநல வழக்கு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பின்னாட்களில் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னும் சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன் அப்படின்னும் கூட சொல்லப்பட்டுச்சு. இதை முதல்ல கொண்டு வந்தது புஷ்பா கபிலா ஹிங்கோராணி அப்படிங்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 வருஷம் கென்யா தலைநகர் நைரோபியில் பிறந்த இந்திய வம்சாவளியான இவங்க தன்னோட தொடக்க கல்வி மற்றும் உயர்கல்வியை நைரோபியிலே படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முதல் சட்டம் பயின்ற இந்திய பெண் அப்படின்ற அந்தஸ்தையும் இவங்க தாங்க முதல் பெறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1951 வருஷம் இந்தியாவில் சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னோட பணியை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பணியை ஆரம்பிக்கிற காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மொத்தமாகவே 3 பெண் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இருந்தாங்களாம். அந்த 3 பெண் வழக்கறிஞர்களில் புஷ்பா கபிலா ஹிங்கோராணியும் ஒருத்தவங்க. கபிலா ஹிங்கோராணி வழக்கறிஞராக சுப்ரீம் கோர்ட்டில் பணியை தொடங்கினதுமே அவங்களுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆன MC செட்டால்வட், அதாவது மோதிலால் சின்மலால் செட்டால்வட், அதாவது MC செட்டால்வட் அவருக்கு கீழே பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கபிலா ஹிங்கோராணிக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முன்னணி பெண் வழக்கறிஞராக வலம் வராங்க. இவங்களோட கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா நிர்மல் ஹிங்கோராணி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு உச்சநீதிமன்றத்தினோட வழக்கறிஞராக இருந்திருக்கார். ஜனவரி மாதம் 1979 வருஷம் 9ஆம் தேதி தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வந்த ஒரு ஆர்டிக்கலை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருக்காரு நிர்மல் ஹிங்கோராணி அந்த பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த கபிலா உடனே அவர்கிட்ட, என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது, அந்த பேப்பரில் என்ன தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நிர்மல் கிட்ட கேட்குறாரு. நிர்மல் உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்த அந்த ஆர்டிக்கலை ஒரு பென்சிலில் மார்க் பண்ணி புஷ்பா கிட்ட கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RF ருஸ்தம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இந்திய தேசிய காவல் ஆணையத்தில் வேலை செய்யும் போது தான் பார்த்த விஷயங்களை பற்றி அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காரு. பீகார் மாநிலத்தில் உள்ள முசாஃபர்பூர் மற்றும் பாட்னா சிறைகளில் அதிகமாக ஆய்வு செஞ்சதாகவும் அந்த ஆய்வுகளில் நிறைய விஷயங்கள் மனசுக்கு நோவும்படியாக பார்த்ததாகவும் அவரோட கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார்.
குறிப்பாக சொல்லணும்னா இந்த சிறைகளில் நிறைய தண்டனை கைதிகள் தன்னுடைய தண்டனை காலமே முடிஞ்சு இன்னமும் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். ரெண்டாவது விஷயம், நிறைய சிறைகளில் தன்னுடைய தண்டனையே என்ன அப்படின்னு தெரியாமல், நான் எதுக்காக கைது செய்யப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் கூட தெரியாமல் நிறைய கைதிகள் இன்னும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். மூன்றாவது விஷயம், இந்த மாதிரியான சிறைகளில் பெண்கள் குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்படுறதாகவும் அந்த ஆர்டிக்கலில் அவர் எழுதியிருந்தார். இதை படித்து பார்க்குற கபிலா ஹிங்கோராணி ஜனவரி 11, 1979 வருஷமே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கோட பேர் தான் உசைனரா கார்ட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற வழக்கு. உசைனரா கார்ட்டூன் அப்படிங்கிறவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து தப்பி ஓடி வந்த ஒரு பெண். இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்காக இவங்களை ஜெயிலில் போடுறாங்க. 4 வருஷத்துலேயே ரிலீஸ் ஆக வேண்டிய இவங்க 1975 79 வரைக்கும் ஜெயிலே இருக்கிறாங்க. இவங்க சிறைத்துறை இவங்களை விடுதலை செய்யவே இல்லை. இவங்களோட பேரை லிங்க் பண்ணி தான் கபிலா ஹிங்கோராணி சுப்ரீம் கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் வழக்காக ஒரு வழக்கை முதல்ல பதிவு பண்ணுறாங்க. இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் கைது செய்யப்பட்டோ இல்லை சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் தண்டிக்கப்பட்டோ சிறையில் உள்ள ஒருத்தரை நீதிமன்றத்தின் முன்னாடி கொண்டு வந்து அவருக்கு நியாயத்தை கொடுக்கறது அப்படின்ற விஷயந்தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்ததுக்கப்புறம் கபிலா ஹிங்கோராணி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக பீகாரில் உள்ள நிறைய சிறைகளுக்கு நேரடியாகவே போயிட்டு அங்கே உள்ள சிறை கைதிகளோடு பேசுகிறாங்க. குறிப்பாக முசாஃபர்பூர், பாட்னா, பாகல்பூர் போன்ற சிறைச்சாலைகளுக்கு நேரடியாக சென்று அங்கே உள்ள கைதிகளோட பிரச்சனைகளை நேரடியாகவே கேட்குறாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, குறிப்பாக இந்த பெண்களோடு சேர்ந்து அவங்களோட பிள்ளைகள், அதாவது ஒன்றுமே இந்த வழக்கை பற்றி தெரியாத, இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நேரடியாகவே தெரிஞ்சுக்கிறாங்க கபிலா ஹிங்கோராணி. இவங்க நேரடியாகவே பேட்டி எடுத்த 7 சிறை தண்டனை கைதிகளோட லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆதாரங்களையும் திரட்டிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ஆஜர்படுத்துகிறாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1978 வரைக்கும் ஒரு தேர்ட் பர்சனுக்காக ஒரு தனிநபர் பொதுநல வழக்கு அப்படின்ற விஷயத்தை நீதித்துறையில் எங்கேயுமே வச்சதில்லை. குறிப்பாக இந்த வழக்கு கூட நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் ஒரு புது விஷயமாகவே இருந்தது. ஆனால் நீதித்துறையும் அப்போ இருந்த நீதியரசர் திரு PN பகவதி அவர்களும் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு முதல் கட்டமாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணை தொடங்கினதுக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் நீதித்துறையில் நிகழ்ந்துச்சு. இந்த வழக்கோட விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் தொடங்கினதுமே கபிலா ஹிங்கோராணி தன்னோட தரப்பு வாதங்களை ஜஸ்டிஸ் PN பகவதி DA தேசாய் முன்னாடி எடுத்துரைச்சாங்க. அவங்க குறிப்பாக சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வழக்கில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 சொல்லப்பட்ட ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கிற விஷயமும் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அப்படிங்கிற விஷயமும் சுத்தமாகவே இங்கே மறுக்கப்பட்டிருக்குது. அதாவது துரிதமாக ஒரு வழக்கு விசாரணை முடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உரிமை இங்கே மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீதிபதி முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற சாராம்சத்தில் வர ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த கைதிகள் யாருக்குமே கொடுக்கப்படலை. இந்த கைதிகள் யாருக்குமே சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவும் வழங்கப்படலை அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதில் முக்கியமாக அவங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறது, இந்தியாவில் உள்ள ஜுடிஷியல் சிஸ்டம் ரொம்பவே பலவீனமாக இருக்குது. குறிப்பாக சிறை தண்டனை வாசிகளை கையாண்ட விதம் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீதியரசர்கள் முன்னாடி பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குக்கு அப்புறம், அதாவது இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா, இந்தியாவில் உள்ள நிறைய சிறைகளில் உள்ள சிறை தண்டனை கைதிகளை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட தரப்பு வாதங்களெல்லாம் எடுத்து சொன்ன கபிலா ஹிங்கோராணி கடைசியாக நீதிமன்றத்துக்கு 3 விஷயங்களை நச்சுன்னு வைக்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன முதல் விஷயம், இந்தியாவில் உள்ள பெரும்பாலான சிறைச்சாலைகளில் ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறதில்ல. இவங்க எல்லாமே நெறிமுறைகளை மீறி தான் குற்றவாளிகளை கையாளுறாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ரெண்டாவது, ஆர்டிகல் 21, அதாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள பிரிவு 21 இங்கே வயலேட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவது, பெரும்பாலான கைதிகள் தங்களோட தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட
தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது மூணுமே நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி தங்களோட வாதத்தை முடிச்சு வைக்கிறாங்க. கபிலா ஹிங்கோராணி அவர்கள் எடுத்து வச்ச விவாதங்கள் மற்றும் ஆதாரங்களை எடுத்துக்கிட்ட நீதியரசர்கள் பீகார் அரசுக்கு உடனடியாக ஒரு உத்தரவு போடுறாங்க. அது என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் இருக்கிற எல்லா கைதிகளோட குற்ற பின்னணி மற்றும் அவர்களுடைய தண்டனை பற்றிய விவரங்களை உடனடியாக கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி பீகார் அரசு 1 மாத கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பீகாரில் உள்ள சிறைகளில் இருக்கிற சிறை தண்டனை கைதிகளோட தண்டனை விவரங்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. இதை பார்த்த நீதியரசர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அதில் உள்ள விவரங்கள் எல்லாமே தண்டனை கைதிகள் சட்டவிரோதமாக சிறைச்சாலைகளில் இருக்கிற விஷயங்கள் அப்பட்டமாக வெளிவருது. இதை பார்த்த நீதியரசர்கள் பீகாரில் உள்ள சிறைச்சாலைகளில் இருக்கிற சிறை அதிகாரிகள் ரொம்பவே மெத்தனமாக வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பாக தன்னோட பொறுப்பு என்ன அப்படின்னே புரியாமல் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக வேலை செஞ்சுருக்காங்க. இதனால் பீகாரில் உள்ள ஜுடிஷியல் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீதியரசர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பாக பாதிக்கப்பட்ட எல்லா தண்டனை கைதிகளுக்குமே உடனடியாக பெயில் வழங்கப்படுது. குறிப்பாக தன்னோட பர்சனல் ஷூரிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டே அவங்க எல்லாருக்கும் பெயில் கொடுக்குறாங்க. இந்தியாவில் உள்ள சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றிருந்த 40,000 கைதிகளுக்கு மேலே இந்த வழக்கின் மூலமா ஒரு விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகல்பூர் பிளைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகல்பூர் சிறையில் சட்டவிரோதமாக துன்புறுத்தப்பட்டு 31 கைதிகள் ஆசிட் வீச்சுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த 31 தண்டனை கைதிகளுக்குமே உடனடி நிவாரணமாக ஒரு தொகையையும் அதே மாதிரி அவங்க வாழ்நாள் முழுக்க சாகிற வரைக்கும் நீதித்துறை சார்பாக அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நிறைய பொதுநல வழக்குகள் அடுத்தடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்லேயும் மற்ற நீதிமன்றங்கள்லையும் வர தொடங்குச்சு. கபிலா ஹிங்கோராணி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தமாக லேபர் சம்மந்தமாக நிறைய வழக்குகள், குழந்தைகளுக்காக பெண்களுக்காக நிறைய பொதுநல வழக்குகள் போட ஆரம்பித்தாங்க. இந்த வழக்கை முதலாக எடுத்து கையாண்ட புஷ்பா கபிலா ஹிங்கோராணி வழக்குரைஞர் அவர்கள் பொதுநல வழக்கின் தாய் அப்படின்னு போற்றப்பட்டாங்க. தன் வாழ்நாள் முழுக்க நிறைய பொதுநல வழக்குகளை போட்டு மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்ச புஷ்பா கபிலா ஹிங்கோராணி அவருங்க டிசம்பர் மாதம் 31 2013 இறந்துட்டாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சுது. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் லைப்ரரியில் அட்டார்னி ஜெனரல்ஸ் மற்ற நீதிபதிகள் அவங்களோட புகைப்படங்களுக்கு நடுவில் புஷ்பா கபிலா ஹிங்கோராணி அவங்களோட புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகத்தின் மேலே தனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறதாகவும் இந்த ஜனநாயகம் கட்டாயம் எல்லாராலையும் போற்றப்படணும், அது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத விஷயத்த சொல்கிறார். இந்த ஜனநாயகத்தோட பலன்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிறார். அடுத்த வீடியோவில் இன்னொரு வழக்கு, அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், அது என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.